Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother, sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amalinagar, Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளிநகரில் உள்ள கிறிஸ்டியன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this Bible study, we will study about the preparation work and the starting of the great flood in Noah's time. இந்த வேதாகம படிப்பில் நாம் நோவாவின் காலத்தில் பெருவெள்ளத்திற்கான தயாரிப்பு பணிகளையும் அவரும் அவர் குடும்பமும் வேலைக்கு உட்பட்டதையும் குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். Key verse for this study is Genesis 7:11. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 7ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம் ஆகும். In the 600th year of Noah's life, in the second month, the 17th day of the month, on the day all the fountains of the great deep were broken up and the windows of heaven were opened. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. We know that in many parts of the world we live in today, there are floods and tsunamis. There was a time when there was none of this, when people did not even know what rain was. The people who lived in the first 10 generations of from Adam to Noah didn't know what was raining, because God had not caused it to rain on the earth at that time. The mist was rising and drenching all the earth. All the plants grew in that moisture. இன்று நாம் வாழும் இந்த பூமியின் பல பகுதிகளில் மழையினாலும் சுனாமினாலும் பெரும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதை நாம் அறிந்துள்ளோம். இவை எதுவும் இல்லாத ஒரு காலம், மழை என்றால் என்ன என்று கூட மக்கள் அறியாத காலம் ஒன்று இருந்தது. ஆதாம் தொடங்கி நோவா வரைக்குமான முதல் 10 சந்ததிகளில் வாழ்ந்திருந்த மக்களுக்கு மழை என்றால் என்னவென்றே தெரியாது. ஏனெனில் தேவன் அந்த காலகட்டத்தில் பூமியின் மீது மழை பொழியச் செய்ததில்லை. மூடுபனி எழும்பி பூமியை நினைத்துக் கொண்டிருந்தது. அந்த ஈரத்திலேயே தாவரங்கள் யாவும் முளைத்தன. In the 600th year of Noah's life, on the 17th day of the second month, the first flood came upon the earth. This flood is described in Genesis chapter 7. We will examine this in some detail in this Bible study. நோவாவுக்கு 600 வயதான ஆண்டின் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த உலகத்தின் முதல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி ஆதியாகமம் 7ஆம் அத்தியாயம் விவரிக்கிறது. இதை நாம் இந்த வேதாகம படிப்பில் சற்றே விரிவாய் ஆராய்வோம். The Great Flood. Genesis chapter 7, first verse. Then the Lord said to Noah, "Come into the ark, you and all your household, because I have seen that you are a righteous person before me in this generation." கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். This first verse describe God's divine instruction to Noah. Noah was recognized as righteous in a wicked generation. Because of this, God commanded him and his family
to enter the ark. This verse clarifies some of the points. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 தேவன் நோவாவுக்கு அளித்த தெய்வீக அறிவுறுத்தலை விளக்கி உரைக்கிறது. நோவா தம் காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு பொல்லாத தலைமுறையில் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டார். இதன் காரணமாக அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பேழைக்குள் நுழையும்படி தேவன் கட்டளையிட்டார். இந்த வசனம் பின்கண்டவற்றை தெளிவுபடுத்துகிறது. First, by faith, Noah being divinely warned of the things not yet seen, moved with godly fear, prepared an ark for the saving of his household, by which he condemned the world and became heir of the righteousness which is according to the faith. Hebrews 11:7. ஒன்றாவது, நோவாவின் விசுவாசம். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். செகண்ட், Noah's obedience. Which spirits were disobedient when once long suffering of God waited in the days of Noah. While the ark was preparing, only 8 people who entered the ark were saved with the flood. This comes from 1 Peter 3rd chapter 20th verse. இரண்டாவது, நோவாவின் கீழ்ப்படிதல். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 1 பேதுரு 3:20 இவ்வாறு சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட், Noah's faithfulness. Son of man, when a land sins against me by persistence in unfaithfulness, I will stretch out my hand against it. I will cut off it, supplies of bread, send famine on it, and cut off man and beast from it. Even if these 3 men, Noah, Daniel, and Job were in it, they would deliver only themselves and their righteousness, says the Lord. This verse comes from Ezekiel 14 verses 13 and 14. அடுத்ததாக நோவாவின் உண்மைத்தன்மை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Noah followed God's instruction for over a century in building the ark. There was a stark contrast between his faithfulness and the deceptions surrounding him. பேழையை கட்டுவதில் நோவா 1 நூற்றாண்டுக்கு மேலாக ஏறக்குறைய 120 ஆண்டு காலம் தேவனின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார். அவரது உண்மைத்தன்மைக்கும் சுற்றியுள்ள மோசடிகளுக்கு இடையில் மிகுந்த வேறுபாடு இருந்தது. Key elements of Genesis 7:1. First, divine command. God spoke directly to Noah. He instructed him to go into the ark. ஆதியாகமம் 7:1 முக்கிய கூறுகள் பார்க்கும்போது தெய்வீக கட்டளை. தேவன் நோவாவிடம் நேரடியாக பேசினார். பேழைக்குள் போ என்று அவருக்கு அறிவுறுத்தினார். செகண்ட், household of salvation. God told Noah to gather his entire household into the ark. This highlights the importance of family and community trust. இரண்டாவது, வீட்டாருக்கு ரட்சிப்பு.
நோவா தன் வீட்டார் அனைவரையும் பேழைக்குள் கூட்டிக் செல்லும்படி தேவன் கூறினார். இது குடும்பம் மற்றும் சமூக நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. Third, Noah's righteousness. God declared that you have been found righteousness before me in this generation. This righteousness is not based on your own meritorious work, but rather on our faith and active obedient lives. நோவாவின் நீதி. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று தேவன் அறிவித்தார். இந்த நீதி நாம் சுயமாக செய்யும் தகுதி சார்ந்த செயல்களினால் அல்ல, மாறாக விசுவாசம் மற்றும் சுறுசுறுப்பான கீழ்ப்படிதல் வாழ்க்கையிலிருந்து உருவாகிறது. மூன்றாவது, third, context of wickedness. The phrase in this generation emphasizes the widespread moral decay and violence of the time, distinguishing Noah as a faithful remnant. துன்மார்க்கத்தின் சூழல். இந்த சந்ததியில் என்ற சொற்றொடர் அந்த காலத்தின் பரவலான ஒழுக்க வீழ்ச்சியையும் வன்முறையையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நோவாவை ஒரு உண்மையுள்ளவராக எஞ்சியிருந்தார் என்று வேறுபடுத்தி காண்பிக்கிறது. Fourth, imminent judgment. This verse indicates that the flood was about to begin. It provides the immediate context for the events that followed the flood. உடனடி நியாய தீர்ப்பு. இந்த வசனம் ஜலப்பிரளயம் தொடங்க இருந்தது என்பதை குறிக்கிறது. இது ஜலப்பிரளயத்தை தொடர்ந்து வரும் நிகழ்வுகளுக்கான உடனடி சூழலை தருகிறது. Fifth one, importance and themes. Faith and obedience. The long period of Noah's building the ark demonstrates his deep faith and unwavering obedience to God's command. Even before the flood became a visible reality, he was obeying the Lord. முக்கியத்துவம் மற்றும் கருப்பொருட்கள். விசுவாசமும் கீழ்ப்படிதலும். நோவா பேழையை கட்டிய நீண்ட காலமானது ஜலப்பிரளயம் ஒரு காணக்கூடிய யதார்த்தமான ஒரு நிகழ்வாக ஆவதற்கு முன்பே தேவனின் கட்டளை மீது நோவா கொண்டிருந்த ஆழ்ந்த விசுவாசத்தையும் அசைக்க முடியாத கீழ்ப்படிதலையும் நிரூபிக்கிறது. Next, righteous by faith. Noah's righteousness was a gift from God. It was not based on his own good works, but on his faith, a concept fully developed in the New Testament as justification by faith. விசுவாசத்தினால் நீதி. நோவாவின் நீதி தேவனிடம் இந்த கொடையாக இருந்தது. அது அவரது சொந்த நற்செயல்களின் அடிப்படையில் அல்ல, ஆனால் அவரது விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் என்று புதிய ஏற்பாட்டில் முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தது. Hebrew 11:7 says like this: By faith Noah, being divinely warned of things not yet seen, moved with great fear, godly fear, prepared an ark for the saving of his household, by which he condemned the world and became heir of the righteousness which is according to the faith. எபிரேயர் 11:7 சொல்லப்படுகிறது. மீண்டுமாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். Next we come to God's sovereignty and justice. The act of sparing Noah's family during the destruction of the wicked world demonstrates God's righteous judgment on sin and his sovereignty and power to provide salvation for the chosen remnant, that is Noah's household. தேவனின் ராஜரீகம் மற்றும் நீதி. சீர்கெட்ட உலகத்தை அழிக்கும் போது நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றிய தேவனுடைய செயலானது பாவத்தின் மீதான அவருடைய நியாயமான தீர்ப்பையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீதியானவர்களுக்கு, அதாவது நோவாவின் வீட்டாருக்கு ரட்சிப்பை வழங்குவதற்கான அவரது ராஜரீகத்தின் வல்லமையையும் காட்டுகிறது.
This introduced the biblical theme of the preservation of a faithful few in the midst of the widespread apostasy, a theme that recurs throughout the Bible. இது பரவலான விசுவாச துரோகத்தின் மத்தியில் உண்மையுள்ள மக்கள் சிலர் பாதுகாக்கப்படுவதை பற்றிய வேதாகமத்தின் கருப்பொருளை அறிமுகப்படுத்துகிறது. இது வேதாகமம் முழுவதும் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு கருப்பொருளாகும். We come to the second verse now. You shall take with you 7 each of every cleaned animals, a male and his female, 2 of each animals that are unclean, a male and his female. Also 7 each of birds of the air, male and female, to keep the spices alive on the face of all the earth. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். These 2 verses instruct Noah to take 7 pairs of every clean animals and birds into the ark, and 1 pair of every unclean animals and bird, to preserve life on the earth after coming flood. வரவிருக்கும் வெள்ளத்திற்கு பிறகு பூமியில் உயிரினங்களை பாதுகாக்க ஒவ்வொரு சுத்தமான விலங்குகள் மற்றும் பறவைகளிலும் 7 ஜோடிகளையும், அசுத்தமான விலங்குகள் மற்றும் பறவைகளிலிருந்து தலா 1 ஜோடியையும் பேழைக்குள் அழைத்துச் செல்லும்படி நோவாவுக்கு அறிவுறுத்தப்பட்டது. The distinction between clean and unclean animals provided a way to keep the creatures alive and allowed for the selection of animals for future sacrifice. The large number of clean animals and birds was for their reproduction and sacrifice. The single pair of unclean animals and birds was for the preservation of these species. சுத்தமான மற்றும் அசுத்தமான விலங்குகளுக்கு இடையிலான வேறுபாடு உயிரினங்களை உயிருடன் வைத்திருக்க ஒரு வழியை வழங்கியது மற்றும் எதிர்காலத்தில் பலியிட விலங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதித்தது. சுத்தமான விலங்குகளின் பறவைகளின் அதிக எண்ணிக்கையானது அவைகளின் இனப்பெருக்கம் மற்றும் பலியிடல் என்பவற்றுக்கானதாக இருந்தது. அதே நேரத்தில் அசுத்தமான விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஒற்றை ஜோடி மாத்திரம் அவ்வினங்களின் பாதுகாப்பிற்காக இருந்தது. Key details found in Genesis 7:2-3. First detail, clean animals. Noah was to bring 7 pairs of every clean animal and bird, male and female. ஆதியாகமம் 7:2-3 காணப்படும் முக்கிய விவரங்கள் என்னன்னு பார்க்கும்போது, 1, சுத்தமான விலங்குகள். ஒவ்வொரு சுத்தமான விலங்கு மற்றும் பறவை இனத்திலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளை நோவா கொண்டு வர வேண்டும். Unclean animals. Noah was to bring 1 pair of every unclean animal and bird, male and female each. அசுத்தமான விலங்குகள். ஒவ்வொரு அசுத்தமான விலங்கு மற்றும் பறவை இனத்திலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியை நோவா கொண்டு வர வேண்டும். Purpose. The purpose of bringing animals and birds into the ark was to keep the descendants of the animals and birds alive on the earth after flood. இதன் நோக்கம் வெள்ளத்திற்கு பிறகு பூமியின் மீது விலங்குகள் மற்றும் பறவைகளின் சந்ததிகளை உயிரோடு வைத்திருத்தலே, அவற்றை பேழைக்குள் கொண்டு வருவதன் காரணமாக இருந்தது. The importance of the clean unclean distinction. The preservation of all kinds of living things and their sacrifices. All animals were to be preserved. The extra pair of clean animals served a dual purpose. 1 pair would be for the continuation of the species, and the extra pairs would be for the possible sacrifices after the flood. We will read it about in detail in Genesis 8:20. சுத்தமான அசுத்தமான என்ற வேறுபாட்டின் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, எல்லா உயிரினங்களின் வகைகளையும் பாதுகாத்தல் மற்றும் அவைகளை பழிசெலுத்துதல் என்பதே இதன் முக்கியத்துவமாக இருந்தது. எல்லா விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டியிருந்தது. சுத்தமான விலங்குகளில்
கூடுதல் ஜோடி இரட்டை நோக்கத்திற்கு உதவும். ஒரு ஜோடி இனத்தின் தொடர்ச்சிக்கும் கூடுதல் ஜோடிகள் வெள்ளத்திற்கு பிறகு சாத்தியமான பலிகளுக்கும் பயன்படும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வரும்போது இது பற்றி விரிவாக படிப்போம். Yearly distinction. This passage is the first mention of clean and unclean birds in the Bible. ஆரம்ப கால வேறுபாடு. இந்த பகுதி வேதாகமத்தில் சுத்தமான மற்றும் அசுத்தமான விலங்குகளை பற்றிய முதல் குறிப்பு ஆகும். It indicates that God had already established these categories. However, a more detailed list is found in Leviticus 11, which was written during the age of law. இது தேவன் ஏற்கனவே இந்த வகைகளை நிறுவியிருப்பதை குறிக்கிறது. இருப்பினும் ஒரு விரிவான பட்டியல் நியாயப்பிரமாண யுகத்தில் எழுதப்பட்ட லேவியராகமத்தின் 11ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக காணப்படுகிறது. 4th verse. After 7 days, for after 7 more days, I will cause it to rain on the earth 40 days and 40 nights, and I will destroy from the face of the earth all living things that I have made. 4ஆம் வசனம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். In the previous verses, God instructed Noah to board the ark with his family and all the animals that God wanted to save. This took a long time to complete. God revealed to Noah his final deadline for the flood, 7 days. 7 days from this time, the rain would begin. It would continue for 40 days and 40 nights. It would be a flood that would wipe up all life from the face of the earth. முந்தைய வசனங்களில் தேவன் நோவாவை அவரது குடும்பத்தினருடனும் தேவன் காப்பாற்ற விரும்பும் அனைத்து விலங்குகளுடனும் பேழையில் ஏறும்படி அறிவுறுத்தினார். இது நிறைவடைய இன்னும் நேரம் எடுத்தது. வெள்ளத்திற்கான தனது இறுதி காலக்கெடுவை நோவா தேவனுக்கு வெளிப்படுத்தினார். 7 நாட்கள். இந்த வேளையிலிருந்து 7 நாட்களில் மழை தொடங்கும். அது 40 பகல் மற்றும் 40 இரவுகள் தொடரும். அது பூமியின் முகத்திலிருந்து அனைத்து உயிர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு வெள்ளமாக இருக்கும். 5th verse. And Noah did according to all that the Lord commanded him. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். Today, people in more than 45,000 denominations in the Christian world, they claim to be true Christians, use musical instruments, help others, and argue that the wine should only be drunk, grape wine, drank from the same cup, and who are separated from the true church of Christ are all slandering the Lord. And millions of innocent people who listen to their teachings and remain steadfast in their separation. These people should pay close attention to this verse. Noah did everything the Lord commanded him. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் உள்ள 45,000க்கும் அதிகமான பிரிவினை கூட்டங்களில் உள்ள மக்களும் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டே இசைக்கருவிகள் பயன்படுத்துதல், பிறருக்கு உதவி செய்தல், திராட்சரசத்தை ஒரே பாத்திரத்தை வைத்து தான் குடிக்க வேண்டும் என்று வாதிடுதல் போன்ற பல காரணங்களால் உண்மையான கிறிஸ்தவ சபையிலிருந்து பிரிந்து ஆண்டவரை கூறு போட்டுக் கொண்டிருக்கும் கள்ள போதகர்களும் அவர்களின் போதனையை கேட்டு பிரிவினை நிலையே உறுதியாயிருக்கும் கோடிக்கணக்கான அப்பாவி மக்களும் இந்த வசனத்தை நன்கு கவனிக்க வேண்டும். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். 6th verse. Noah was 600 years old when the flood waters were on the earth. 6ஆம் வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். Earlier, in the last verse of chapter 5, we saw that Noah was 500 years old when he fathered Shem, Ham, and Japheth. Now we see that Noah's family entered the ark 100 years later,
So it is necessary to do a little calculation to see how many years Noah spent building the ark. இதற்கு முன்பு 5ஆம் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான் என்று கண்டோம். இப்பொழுது ஒரு 100 வருடங்கள் சென்ற பிற்பாடு நோவாவின் குடும்பத்தார் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று காண்கிறோம். எனவே பேழை கட்டுவதற்கு நோவா செலவிட்ட ஆண்டுகள் எத்தனை என்பதற்கு ஒரு சிறிய கணக்கீட்டை காண்பது அவசியமாய் உள்ளது. In Genesis 6:3, God said that the days of man would be 120 years. 20 years later, when Noah was 500 years old, his first son, Japheth, was born. 2 years later, his son, Shem, was born. 2 years later, his third son, Ham, was born. After that, they probably had 40 years to grow up and reach adulthood. After that, Noah spent the remaining 75 years building his ark. In the last week of those years, God said that it would be rain for within 7 days. ஆதியாகமம் 6:3 மனிதன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே என்று தேவன் கூறினார். இதற்கு 20 ஆண்டுகளுக்கு பின்பு நோவாவின் 500ஆம் வயதில் அவரது முதல் மகன் யாப்பேத் பிறந்தார். பின்பு 2 ஆண்டுகள் கழித்து அவரது 2வது மகன் சேம் பிறந்தார். பின்பு 2 ஆண்டுகள் கழித்து 3ஆம் மகனான காம் பிறந்தார். அதன் பின்பு அவர்கள் வளர்ந்து வாலிபமுடைய 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அதன் பின்பு எஞ்சியிருந்த 75 ஆண்டுகள் நோவா தமது பேழையை கட்டினார். அந்த ஆண்டுகளில் நிறைவான கடைசி வாரத்தில் தேவன் இன்னும் 7 நாட்களில் மழை பெய்யும் என்று கூறினார். Verse 7. So Noah with his sons, his wife and his sons' wives went into the ark because of the water of the flood. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனை கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். The book of Jubilees was written between 160 and 150 BC. It contains a commentary on Genesis and part of the Exodus. It was also called Genesis and Exodus by Jews in second manuscript. In the book, the names of the women who went into the ark with Noah and his sons Shem, Ham and Japheth was written as follows. Noah's wife Emsara, Shem's wife Sedekbetelbab, Ham's wife Nal Tamuk, and Japheth's wife Ataneses. This is given here for information only. They do not need to believe it. ஜூபிலிஸ் என்ற புத்தகமானது கிமு 160-150 ஆண்டில் எழுதப்பட்டது. அதில் ஆதியாகமம் மற்றும் யாத்ராகமத்தின் ஒரு பகுதி ஆகியவற்றுக்கு விளக்க உரை உள்ளது. இது மறுகையெழுத்து பிரதியில் ஆதியாகமம் யாத்ராகமம் என்றும் கூட யூதர்களால் அழைக்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் நோவா மற்றும் அவர் மகன்களான சேம், காம், யாப்பேத் என்பவர்களுடன் பேழைக்குள் சென்ற பெண்களின் பெயர்கள் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. நோவாவின் மனைவி எம்சரா, சேமின் மனைவி செட்டகுவெட்டல்பாப், காமின் மனைவி நால் தெமவுக், யாப்பேத்தின் மனைவி அடாட்டனேசெஸ். இது ஒரு தகவலுக்காக இங்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாம் நம்ப வேண்டும் என்று அவசியம் கிடையாது. Next verse 8. Of clean animals of the animals that are unclean, of the birds and of everything that creeps on the earth. 2 by 2 they went into the ark to Noah, male and female, as God had commanded Noah. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஓரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. This verse describes how clean and unclean animals, birds and creeping things came to Noah in pairs, male and female, and entered into the ark. These fulfilled God's command to preserve the life on the earth
during the great flood. சுத்தமான மற்றும் அசுத்தமான விலங்குகளும் பறவைகளும் மற்றும் ஊரும் பிராணிகளும் ஆண் மற்றும் பெண் ஜோடிகளாக எவ்வாறு நோவாவிடம் வந்து பேழைக்குள் நுழைந்தன என்பதை இந்த வசனங்கள் விவரிக்கின்றன. இது பெருவெள்ளத்தின் போது பூமியின் மீது உயிரினங்களை பாதுகாப்பதற்கான தேவனின் கட்டளையை நிறைவேற்றியது. This orderly arrival of creature, the orderly arrival of the creatures under divine inspiration shows that they were completely obedient to God. Yes, all the animals, birds and every living things on the earth obeyed God. Only humans of their own free will were turning away from God. தெய்வீக தூண்டுதலால் உயிரினங்களின் இந்த ஒழுங்கான வருகை அவைகள் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருந்ததை காட்டுகிறது. ஆம், எல்லா விலங்குகளும் பறவைகளும் மற்றும் பூமியில் உள்ள சகல உயிரினங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. ஆனால் மனிதர்கள் மாத்திரமே தங்கள் சுய இஷ்டத்தினால் தேவனிடமிருந்து விலகி விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். Noah was the only exception. He did everything God commanded to him. And even when judgment came upon the world, Noah spent a significant amount of his life fulfilling God's will to preserve the diversity of creation. நோவா மாத்திரம் இதற்கு விதிவிலக்காக என்று இருந்தார். அவர் தமக்கு தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார் மற்றும் உலகத்தின் மீது நியாயத்தீர்ப்பு வந்த போதும் படைப்பின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நோவா தம் வாழ்வின் கணிசமான நேரத்தை செலவிட்டிருந்தார். Clean and unclean animals. These verses mention two types of animals. Clean animals, which were kept in large number, 7 pairs in total, and unclean animals, 1 pair only. They also mention that they all came in pairs. சுத்தமான மற்றும் அசுத்தமான விலங்குகள். இவ்வசனங்களில் சுத்தமான விலங்குகள் அவை அதிக எண்ணிக்கையில் வைக்கப்பட்டன, மொத்தம் 7 ஜோடிகள். மற்றும் அசுத்தமான விலங்குகள் 1 ஜோடி மாத்திரம் என்ற 2 வகையை குறிப்பிடுகின்றன. மேலும் அவை அனைத்துமே ஜோடி ஜோடியாக வந்தன என்பதையும் குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் கம்ஸ் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ். The description extends to bird and all creatures that crawl on the ground, evading the comprehensive protection of all living creatures. எல்லா உயிரினங்களும் பறவைகள் மற்றும் தரையில் ஊர்ந்து செல்லும் எல்லா உயிரினங்களுக்கும் இது நீண்டுள்ளது. இது அனைத்து உயிர்களின் மீதும் உயிரினங்களுக்கும் விரிவான பாதுகாப்பை அளிப்பதை குறிக்கிறது. மேல் அண்ட் ஃபீமேல். The emphasis is on the pairs being male and female, which ensures the continuity of the multiplication of each species. ஆண் மற்றும் பெண் ஜோடிகள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொண்டவை என்பதை வலியுறுத்துகிறது. இது ஒவ்வொரு இனத்தின் பெருக்கத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்தது. Next comes divine inspiration. Noah did not struggle to catch these creatures and bring them into the ark. Rather, they went into the ark by the direct power of God and by divine intuition. They ensured a timely and orderly entry. Let's think about it a little. Of all the animals that live on the earth, of all the birds, of all the creeping things that creep on the earth, only those creatures that God had designated sought out the ark and entered it into on their own during these 7 days. Only humans were looking at the ark from a different perspective. தெய்வீக உந்துதல் என்பதை பற்றி அடுத்து பார்ப்போம். இந்த உயிரினங்களை பிடித்து பேழைக்குள் புகுத்த நோவா போராடவில்லை. மாறாக தேவனின் நேரடியான வல்லமையால் மற்றும் தெய்வீக உள்ளுணர்வால் அவைகள் பேழைக்குள் சென்றன. அவை சரியான நேரத்தில் மற்றும் ஒழுங்கான நுழைவை உறுதி செய்தன. சற்றே யோசித்து பார்ப்போம். பூமியில் வாழும் எல்லா மிருகங்களிலும் எல்லா பறவைகளிலும் எல்லா ஊரும் பிராணிகளிலும் இருந்து தேவன் நியமித்த உயிரினங்கள் மாத்திரம் இந்த 7 நாட்களில் தாமாகவே பேழையை தேடி வந்து அதற்குள் நுழைந்தன. மனிதர்கள் மாத்திரம்தான் பேழையை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். Fulfilling God's command.
This passage emphasizes that Noah followed God's instruction precisely. The coordinated arrival of the animals demonstrates Noah's complete obedience to God's command, demonstrating his deep faith and loyalty. தேவனின் கட்டளையை நிறைவேற்றுதல். நோவா தேவனின் வழிமுறைகளை துல்லியமாக பின்பற்றினார் என்பதை இந்த பகுதி அடிக்கோடிட்டு காட்டுகிறது. விலங்குகளின் ஒருங்கிணைந்த வருகையானது நோவா தேவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்மடிந்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அவரது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இது நிரூபிக்கிறது. Preservation of creation. The ark helped to preserve the diversity of God's creation, preserving both the useful clean animals and the unclean ones. This ensured their survival after the flood. படைப்பை பாதுகாத்தல். தேவனுடைய படைப்பின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க பயனுள்ள சுத்தமான விலங்குகள் மற்றும் அசுத்தமானவை இரண்டையும் பாதுகாப்பதற்கு அந்த பேழை உதவிச்சு. பெருவெள்ளத்திற்கு பின்பு அவற்றின் உயிர் வாழ்வை இது உறுதி செய்தது. Divine judgment and mercy. Through the flood, God expressed his judgment on the sinful of the world. At the same time, he demonstrated his mercy by preserving the lives inside the ark. தெய்வீக தீர்ப்பு மற்றும் கருணை. பெருவெள்ளத்தின் மூலம் உலகத்தின் பாவத்தன்மையின் மீது தேவன் தமது தீர்ப்பை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் பேழைக்குள் இருந்த உயிர்களை பாதுகாப்பதன் மூலம் அவரது கருணையையும் நிரூபித்தார். Order in chaos. Despite the impending global catastrophe, the orderly process of the animals entering the ark reflects God's control and his plan to renew the world. குழப்பத்திலும் ஒரு ஒழுங்கு. வரவிருந்த உலகளாவிய பேரழிவு இருந்த போதிலும் பேழைக்குள் நுழையும் விலங்குகளின் ஒழுங்கான செயல்முறை தேவனின் கட்டுப்பாட்டையும் உலகத்தை புதுப்பிப்பதற்கான அவரது திட்டத்தையும் பிரதிபலிக்கிறது. Verse 10. And it came to pass after 7 days that the water of the floods were on the earth. 10ஆம் வசனம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. This Genesis 7:10 refers to the beginning of the global flood after 7 days of the final preparation. This signifies divine patience, the beginning of God's judgment, and the cleansing of earth because of widespread sin. This verse describes the water rising upon the earth. This indicates that Noah and his family had completed their preparation and entered the ark as God had commanded them. 7 நாள் இறுதி தயாரிப்பு வேலைகளுக்கு பிறகு உலகளாவிய பெருவெள்ளத்தின் தொடக்கத்தை ஆதியாகமம் 7:10 குறிப்பிடுகிறது. இது தெய்வீக பொறுமையையும் கடவுளின் நியாயத்தீர்ப்பின் தொடக்கத்தையும் பரவலான பாவத்தின் காரணமாக பூமியை சுத்திகரிப்பதையும் குறிக்கிறது. இந்த வசனம் பூமியின் மீது பெருகி வரும் தண்ணீரை விவரிக்கிறது. இது நோவாவும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் தயாரிப்பு வேலைகளை முடித்து தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் நுழைந்ததை குறிக்கிறது. Key elements of Genesis 7:10. 7 days of final preparation. The phrase after 7 days indicates a period of divine patience and a final opportunity for repentance before judgment begins. The number of 7 also has a symbolic significance in the Bible, often representing completion and perfection as seen in the 7 of creation. ஆதியாகமம் 7:10 முக்கிய கூறுகள் பார்க்கும்போது 7 நாள் இறுதி தயாரிப்பு வேலைகள். 7 நாட்களுக்கு பிறகு என்ற சொற்றொடர் தெய்வீக பொறுமையின் காலத்தையும் நியாயத்தீர்ப்பு தொடங்குவதற்கு முன்பு மனந்திருப்பதற்கான இறுதி வாய்ப்பையும் சுட்டி காட்டுகிறது. 7 என்ற எண் பைபிளில் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் படைப்பின் 7 நாட்களில் காணப்படுவது போல நிறைவு அல்லது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. The flood begins. This verse is where the cataclysmic event described in the Genesis 7 officially begins. வெள்ளம் தொடங்குகிறது. இந்த வசனம் ஆதியாகமம் 7 விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவு நிகழ்வு
அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் இடமாகும். God's judgment. The great flood that destroyed all life on earth was a divine act. It served as a powerful demonstration of God's hatred of sin. தேவனின் தீர்ப்பு. பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் அழிக்க வந்த இந்த பெருவெள்ளம் ஒரு தெய்வீக செயலாகும். இது தேவன் பாவத்தின் மீது கொண்ட வெறுப்பின் சக்தி வாய்ந்த நிரூபணமாக செயல்படுகிறது. Noah's obedience. Noah successfully followed God's instruction to prepare the ark and gather food for himself, his family, and the animals that would be on board, ensuring their survival. நோவாவின் கீழ்ப்படிதல். நோவா பேழையை தயார் செய்து தமக்கும் தம் குடும்பத்தினருக்கும் மற்றும் பேழையில் உட்படும் எல்லா விலங்குகளுக்கும் தேவையான உணவுகளை சேகரிக்க வேண்டும் என்ற தேவனின் கட்டளைகளை வெற்றிகரமாக பின்பற்றி அவர்கள் யாவரும் உயிர் பிழைத்திருப்பதை உறுதி செய்தார். The ark as a means of salvation. After the final preparation were completed, the act of entering the ark demonstrated Noah's obedience and faith. At the same time, the ark represented the means of salvation and survival for mankind. ரட்சிப்பதற்கான பேழை. இறுதி தயாரிப்பு வேலைகள் முடிந்த பின்னர் பேழைக்குள் நுழையும் செயலானது நோவாவின் கீழ்ப்படிதலையும் நம்பிக்கையும் நிரூபிக்கிறது. அதே நேரத்தில் அந்த பேழை மனித குலத்தின் மீட்பு மற்றும் உயிர் வாழ்வதற்கான வழிமுறைகளை குறிக்கிறது. In Genesis 7:10, what is taught essential? It is a milestone in biblical history that marks the transition from preparation to punishment. It begins a period of great judgment that serves as a divine cleansing of the earth and a means of salvation through Noah and his family. சாராம்சத்தில் ஆதியாகமம் 7:10 வேதாகம வரலாற்றில் தயாரிப்பிலிருந்து தண்டனைக்கு கடந்து செல்லும் நிகழ்வை குறிக்கும் ஒரு மைல்கல்லாக உள்ளது. இது நோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் மூலம் பூமியை தெய்வீக சுத்திகரிப்பு செய்யும் செயலாகவும் ரட்சிப்பின் வழிவராக செயல்பட்ட ஒரு பெரும் தீர்ப்பின் காலத்தை தொடங்குகிறது. Verse 11. In the 600th year of Noah's life, in the second month, the 17th day of the month, on the day, all the fountains of the great deep were broken up, and the windows of heaven were opened. 11 நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்த நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வச்சுக்கோமா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் ஒரே நேரத்தில் பிளந்து வெடித்தன. அதே வேளையில் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. இவ்வாறு பெரும் வெள்ளத்தின் தொடக்கத்தை காணுகிறோம். இது தெய்வீக நியாய தீர்ப்பாக நிலத்தடி மற்றும் வளிமண்டல நீரின் இரட்டை வெளியீட்டை குறிக்கிறது. வானத்தின் மதகுகள் என்ற இந்த சொற்றொடர் ஒரு கருதுகோளாக வான நீர் விதானத்தை உடைப்பதை குறிக்கிறது. அதே நேரத்தில் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் என்பது பரந்த அளவில் இருந்த நிலத்தடி மற்றும் துணை கடல்நீர் தேக்கங்கள் வெடிப்பதை குறிக்கிறது. Underground waters. This phrase is interpreted to refer the vast resources of the water within the earth's crust. நிலத்தடி நீர். இந்த சொற்றொடர் பூமி மேலோட்டத்திற்கு உள்ளே இருக்கின்ற மகத்தான நீர் இருப்புகளை குறிப்பதாக விளக்கப்படுத்துகிறது. Cosmic convulsion. The bursting of these fountains represents a powerful, divinely initiated event that caused these vast reserves of water to be released to the earth's surface. அண்டவலிப்பு. இந்த நீரூற்றுகள் வெடிப்பது இந்த பரந்த நீர் இருப்புகள் பூமியின் மேற்பரப்பில் வெளியிடப்படுவதற்கு காரணமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீகமாக தொடங்கப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. Ancient cosmology. This concept is consistent with ancient Near Eastern cosmology.
which often depicted the earth as resting on a large body of water. Even more recently, scientists have found that there is enough water in the deepest part of the earth to last us for another 300 years for the whole world. பண்டைய அண்டவியல் இந்த கருத்து பண்டைய அண்மை கிழக்கு அண்டவியலுடன் ஒத்துப்போகிறது. இது பெரும்பாலும் பூமி ஒரு பெரிய நீர்நிலையின் மீது தங்கியிருப்பதாக சித்தரித்தது. மிக சமீபத்தில் கூட அறிவியல் அறிஞர்கள் பூமியின் மிகவும் ஆழமான பகுதியில் நம்மால் இன்னும் 300 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உலகின் மக்கள் எல்லாராலும் இன்னும் 300 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சுத்தமான தண்ணீர் இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். The flood gates of the heaven, the dome of the heavens. Some scholars believe that this refers to a watery sphere or firmament surrounding the earth, which was created on the second day of creation and contained the water above the earth. வானத்தின் மதகுகள், வான விதானம். சில அறிஞர்கள் இது பூமியை சுற்றியுள்ள ஒரு நீர்மண்டலம் அல்லது வானத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இது படைப்பின் 2ஆம் நாளில் உருவாக்கப்பட்டது மற்றும் பூமிக்கு மேலே இருந்த தண்ணீரை கொண்டிருந்தது. The divine art. The opening of the floodgates refers to the breaking of this canopy, pouring this heavenly water out onto the earth and combining it with the earthly waters, creating flood. தெய்வீக செயல். மதகுகளை திறப்பது என்பது இந்த மேல் விதானத்தை உடைத்து இந்த வானத்தின் நீரை வெளியே பூமியில் ஊற்றி அந்த நீரை பூமிக்குரிய நீரில் இணைத்து வெள்ளத்தை உருவாக்குவதை குறிக்கிறது. The source of water. This atmospheric water is considered a major component of the flood, although it was not the only source. நீரின் ஆதாரம். இந்த வளிமண்டல நீர் வெள்ளத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. இருப்பினும் இது மட்டுமே ஒரே ஆதாரமாக இருக்கவில்லை. The dual nature of the flood. The phrase in Genesis 7:11 refers to a cataclysmic event involving the release of water from the both below and above the earth. வெள்ளத்தின் இரட்டை இயல்பு. ஆதியாகமம் 7:11 உள்ள சொற்றொடர் பூமிக்கு அடியிலிருந்தும் மேலிருந்தும் தண்ணீர் வெளியிடுவதை உள்ளடக்கிய ஒரு பேரழிவை நிகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. This refers to a total release of water and a cosmic catastrophe planned by God to execute judgment. இது மொத்த நீர் வெளியீட்டையும் நியாயத்தீர்ப்பை நிறைவேற்ற தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு அண்ட பேரழிவையும் குறிக்கிறது. Verse 12. And the rain was on the earth for 40 days and 40 nights. வசனம் 12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. Genesis 7:12 describes the beginning of the great flood. There, the floodgates of the heaven were opened and the earth was flooded for 40 days and 40 nights. In the Bible, this is often a time of trial or judgment. This verse combined with Genesis 7:11, which describes the water gushing from below, represents a major event in which God's power and sovereignty are displayed. It brings a global cleansing and destruction to the earth, which only Noah and his family in the ark being saved. ஆதியாகமம் 7:12 பெரிய வெள்ளப்பெருக்கின் தொடக்கத்தை விவரிக்கிறது. அங்கு திறவுண்ட வானத்தின் மதகுகள் இருந்து 40 பகல்களும் 40 இரவுகளும் பூமியில் பெருமழை பெய்தது. வேதாகமத்தில் இது பெரும்பாலும் சோதனை அல்லது நியாயத்தீர்ப்பை குறிக்கும் ஒரு காலகட்டம் ஆகும். இந்த வசனம் கீழே இருந்து தண்ணீர் பீரிட்டு வருவதை விவரிக்கும். ஆதியாகமம் 7:11 இணைந்து தேவனின் வல்லமையையும் இறையாண்மையையும் காண்பிக்கப்படும் ஒரு முக்கிய நிகழ்வை குறிக்கிறது. இது பூமிக்கு மேலே உலகளாவிய சுத்திகரிப்பு மற்றும் அழிவை கொண்டு வருகிறது. மேலே பேழையில் இருந்த நோவாவும் அவரது குடும்பத்தினரும் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். The key features of this verse. The beginning of the flood
that is mentioned as a key features in this verse. The beginning of the flood. Genesis 7:12 is the precise moment when the heavy rain begins, marking the beginning of the cataclysmic event. இவ்வசனத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது முதலாவது ஜலப்பிரளயத்தின் ஆரம்பம். ஆதியாகமம் 7:12 என்பது கனமழை தொடங்கும் ஒரு துல்லியமான தருணத்தை விவரிக்கிறது. இது பேரழிவு நிகழ்வின் தொடக்கத்தை குறிக்கிறது. The double water sources. This follows verse 11, which mentions the blood gates of the heaven being opened and the fountains of the great deep bursting forth. This indicates that the flood come from above and below. இரட்டை நீராதாரங்கள். இது வசனம் 11 பின்தொடர்கிறது. இது வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதையும் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் வெடிக்கப்பட்டதையும் குறிக்கிறது. இது வெள்ளம் மேலேயும் கீழேயும் இருந்து வந்தது என்பதை குறிக்கிறது. Next one, 40 days and nights. The specific period of 40 days and nights of continuous rain is a significant detail. In biblical literature, the number 40 often represents a period of trial, judgment or change. 40 பகல் மற்றும் இரவுகள் 40 பகல் மற்றும் இரவுகள் தொடர்மழை பெய்யும் குறிப்பிட்ட கால அளவு ஒரு குறிப்பிடத்தக்க விவரமாகும். விவிலிய இலக்கியத்தில் 40 என்ற எண் பெரும்பாலும் சோதனை, தீர்ப்பு அல்லது மாற்றத்தின் காலத்தை குறிக்கிறது. Theological and symbolic meanings. God's judgment. The flood represents God's judgment on a wicked world. It fulfilled a warning given to Noah and brought destruction to all the living things on the earth. இறையியல் மற்றும் குறியீட்டு அர்த்தங்கள். தேவனின் தீர்ப்பு. வெள்ளம் என்பது மோசமான உலகத்தின் மீதான தேவனின் தீர்ப்பை குறிக்கிறது. இது நோவாவுக்கு தரப்பட்ட ஒரு எச்சரிக்கையை நிறைவேற்றி நிலத்தில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அழிவை கொண்டு வந்தது. Next, God's kingship. This event demonstrates God's complete control over creation and his kingship and his power to sustain and destroy life. தேவனின் ராஜரீகம். இந்த நிகழ்வு படைப்பின் மீது தேவனின் முழுமையான கட்டுப்பாடு மற்றும் அவரது ராஜரீகம் மற்றும் உயிர்வாழ்வை பராமரிக்கவும் அழிக்கவும் அவர் கொண்டுள்ள வல்லமை ஆகியவற்றை நிரூபிக்கிறது. Purification and renewal. The flood symbolizes purification and renewal. The water cleansed the earth and served as a prelude to new beginning. சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தல். வெள்ளம் என்பது சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது. நீர் பூமியை சுத்திகரித்து ஒரு புதிய தொடக்கத்திற்கு முன்னோடியாக செயல்பட்டது. Finality of judgment. The flood completely submerged the earth. All living things perished except those on the ark. In the ark. This shows the complete and final nature of God's judgment. நியாய தீர்ப்பின் இறுதி நிலை. வெள்ளம் நிலத்தை முழுமையாக மூழ்கடித்தது. பேழையில் இருந்தவர்களை தவிர அனைத்து உயிரினங்களும் அழிந்தது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் முழுமையான மற்றும் இறுதித்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. Historical context for this event. The ark. The rain begins after Noah, his family and the animals have already entered the ark. இந்த நிகழ்வுக்கான வரலாற்று சூழல் என்னன்னு பார்க்கும்போது நோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் விலங்குகள், பறவைகள் ஆகியவை பேழைக்குள் நுழைந்த பிற்பாடுதான் மழை பெய்ய தொடங்கிற்று. God's protection. The flood waters increased and then the ark rose above the surface of the water. This represents the power of God's judgment and his protection and care of those inside the ark. தேவனின் பாதுகாப்பு. வெள்ளம் பெருகிற்று. அதன் பிறகு பேழை தண்ணீரில் மேற்பரப்பில் உயர்ந்தது. இது தேவனின் நியாய தீர்ப்பின் வல்லமையையும் பேழைக்குள் இருப்பவர்களுக்கான அவரது பாதுகாப்பையும் மற்றும் பராமரிப்பையும் குறிக்கிறது. My dear brothers and sisters, we stop our Bible lesson here and we will continue it in the next week by the same time. பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்துடன் இன்றைய வேத பாடத்தை முடிக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சனிக்கிழமை பாடத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம்.
Thank you, brothers. Thank you, sisters. Goodbye to all.